இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு பொய் சொல்லி பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஏமாற்ற கும்பல் எப்படி பேசுவாங்கன்னு நேரடியாக அவங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. அன்அஃபிஷியலாக உங்களுக்கு டிஎன்இஏ ரேங்க் ஜூலை 1ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஏன் வந்திருக்குன்னா, சிபிஎஸ்சியோட வேல்யூவேஷனில் நிறைய குழப்படி இருக்குது. ஸோ சிபிஎஸ்சி மாணவர்களோட மார்க் வந்த பிறகு ரேங்க் பண்ண நல்லா இருக்கும்னு டிஎன்இஏ முடிவு எடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்டேட் போர்டுக்காரவங்களுக்கான ரீவேல்யூவேஷனுக்கான மார்க்கும் வரல. ஸோ இது எல்லாம் வந்த பிறகு ரேங்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறதும் உண்மைதான். ஸோ அதனால இப்போதைக்கு அவங்க ஜூலை 1ன்னு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல இருந்து அந்த ஒரு மோசடி கும்பல்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க இப்போ கவர்மெண்டோட நேமை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரத்தில் எல்லாருமே பேனிக் ஆனீங்க. எப்போ எனக்கு இன்னும் ஃபோன் வரல, சர்டிஃபிகேட் என்னது வெரிஃபைட் ஆச்சா இல்லையான்னு இருக்கும்போது இப்போது ஒரு புது விதமான கிடையாது. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியும் என்னுடைய வீடியோ பார்த்தோம்னா ஆடியோ நான் போட்டிருப்பேன், போன வருஷமும் போட்டிருப்பேன். இப்போ 3ஆவது வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டீம் மாணவர்களை ஏமாற்றி பணம் பறித்து தரமற்ற கல்லூரியில் சேர்க்கறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஏன்னா தரமற்ற கல்லூரியில் சேர்ந்தோம்னா அந்த தரமற்ற கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவர்கிட்ட சேர்த்து விட்டா அந்த சேர்த்து விடுறவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு அந்த மோசடி கும்பல் மாணவர்களை மெயினாக அவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணி அவங்க மயக்கி பேசி அவங்களை எப்படியாவது சென்னை, கோயம்புத்தூர் காலேஜில் சேர்க்கிற வைக்கிறது அவங்களோட முடிவாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில பேரண்ட்ஸு கொஞ்சம் பிடி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேரண்ட்ஸை முடிஞ்ச வர அவங்கள அவங்க இடத்துக்கு கொண்டு நாங்களே உங்களுக்கு இப்போவே அட்மிஷன் போட்டு தரோம். இப்போது ஒரு ஆடியோ இந்த முடித்தவொடனே அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த ஆடியோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் இருக்கும். இது ஒரு பேரண்ட்ஸ், ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் இயரே அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம தான் ஒரு நல்ல கல்லூரியில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணி கொடுத்தனால அவங்க இந்த வருஷமும் நம்மகிட்ட தான் சாய்ஸ் ஃபில்லிங்காக அவங்க முதல்ல இருந்து ஜெய் ஜோசா அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறனால அவங்க இன்னைக்கு ஒரு ஆடியோ அனுப்புகிறாரு ஒரு பேரண்ட்ஸு. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, எனக்கு இப்போ கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஃபோன் வருது. இந்த மாதிரி நான் கொஞ்சம் தெளிவாக அவங்கள ஓவர் கம் பண்ணேன். பட் என்னையவே அவங்க அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு அந்த ஆடியோ வந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசணும்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்கே இருக்குன்னா கேளாம்பாக்கம் பக்கத்தில். அது எல்லாமே இந்த ஆடியோவில் கேளுங்க. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தா திருச்சுழி, அருப்புக்கோட்டை பக்கத்துக்கு திருச்சுழியில் ஒரு மாணவி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கேளாம்பாக்கம் பக்கத்தில் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லி ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த 2 பேர் வந்த பிறகு நானும் என்ன செஞ்சேன், அவங்கள்ட்ட பேசின அந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு ஒரு பேரண்ட்ஸ் பேசின அந்த ஆடியோவை ப்ளே பண்றேன். அந்த ஆடியோவை ஃபுல்லா நீங்க கேளுங்க. முடிஞ்ச வர இது ஒரு சோஷியலா நினைச்சு இந்த வீடியோவை எவ்வளவு நீங்க ஷேர் பண்றீங்களோ அவ்வளவு மாணவர்கள் ஏமாற்றதை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எத்தனையோ நீங்க ஷேர் பண்ணலாம்.
நான் மனசார நான் கேட்கிறேன், இந்த வீடியோவை மட்டும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கவுன்சிலிங்ல வந்து ஏமாத்துற கும்பல்கிட்ட இருந்து நம்மளுடைய மாணவ மாணவிகளை காப்பாத்துறது ஒவ்வொரு தமிழ்நாட்டு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி நினைக்கிறேன். வாங்க அந்த பேரண்ட்ஸும் அந்த கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஏமாத்துறவங்க பேசின ஆடியோ ஃபுல்லா கேளுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த கேட்டகரியில இருந்தா நமக்கு அந்த கேட்டகரி கிடைக்கும். அதுதான் காலேஜ் வந்து இப்ப அட்டானமஸா நானமஸா அந்த மாதிரி பாக்குறேன். யூனிவர்சிட்டி காலேஜஸா பாக்குறீங்களா? அட்டானமஸா பாக்குறீங்களா? சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை. நீங்க நாளைக்கு தம்பி கூட்டிட்டு நேர்ல வரீங்களா? எங்க வரணும் மேடம்? சென்னையில கிளாம்பாக்கம் வரணும் சார். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஆபீஸ் என்ன மேடம்? கிளாம்பாக்கம் முன்னாடி ஊரப்பாக்கன்ற ஸ்டாப் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அங்க வரணும். நீங்க கிளாம்பாக்கம் வந்தீங்கன்னா அங்க வந்து ரூட் சொல்லுவோம் சார், வந்துடலாம். சரி மேடம். பஸ்ல வரீங்களா ட்ரெயினுங்களா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்ஏ மூலமா நீங்க கால் பண்றீங்க, அங்கதானே வரணும்? ஆமா சார். அங்க வந்து இங்க ஆபீஸ்லாம் ஸ்பிட் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா. மொத்தம் 6 டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது. உங்களுக்கு ராணிப்பேட்டையில இருந்து சென்னை பக்கம் தான் சென்னை வர சொல்றேன். சேலத்துல இருக்கு, திருச்சியில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, விழுப்புரத்துல இருக்கு. சரிங்க. இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்க சென்னை தானே பக்கம்? ஆமா. சென்னைக்கு தான் நீங்க வரணும் சார். இல்ல சேலம் பக்கமா இருந்தாலும் கூட சேலம் வரதான்னு வாங்க. இல்ல இதுக்கு ஒரே டிஸ்டன்ஸ் தான் வரும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ஓகே சார். அவங்க வந்து என்னைக்கு வந்து டேட் சொல்லி எங்களை கூப்பிட போறாங்க. நாங்க ஆன்லைன்லயே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம். யாரும் கூப்பிட ஆன்லைன்ல. நீங்க ஏன் இப்படி ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்க? இங்க வாங்க அங்க வாங்க ஏன் கூப்பிடுறீங்க? சொல்றேன் தெளிவா விளக்கம் சொல்றேன். அதுக்கும் சொல்றேன் கேளுங்க. ஆன்லைன்ல நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லன்னு நான் சொல்லல. ஆன்லைன்ல நீங்க பண்ணும்போது 3வது ரவுண்டுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. ரைட் ஓகேங்க. 3வது ரவுண்ட் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம். நீங்க எதுக்கு இந்த ஆபீஸ் அந்த ஆபீஸ் கூப்பிடுறீங்க? சார் இருங்க சார், சொல்ல வரத கேளுங்க சார். சொல்லுங்க. அந்த 3வது ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்க கேக்குற கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கோர்ஸ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி கோர்ஸ்ங்கும் போது ஐடி கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது ரவுண்ட்ல அந்த சீட்டே இருக்காது. நீங்க எதிர்பார்க்கற மாதிரி காலேஜ் அட்டானமஸ் கேம்பஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ் பாத்தீங்கன்னா 0-0ன்னு காட்டு. ஓகேங்களா? அதர் கோர்ஸுமே இருக்கும். இல்ல ஏதோ ஒரு காலேஜ் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். அதுல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள சாய்ஸிங் இருப்பீங்க காலேஜஸ்? எத்தனை காலேஜ் இருப்பீங்க? ஒரு ஆவரேஜா சொல்லுங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க. அதான் சார் எவ்வளோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பனா நிறைய காலேஜஸ் இருக்கும்போது எங்கேயோ ஒண்ணுதான் கிடைக்கும். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியா இருக்கும். சரிங்களா? சென்னையில கிடைக்கலாம், கோயம்புத்தூர் வைக்கிறோம் விடுங்க மேடம். சென்னையில கிடைக்கலாம், கோயம்புத்தூர் வைக்கிறோம். கோயம்புத்தூர் வைக்கிறீங்க. ஐடி கிடைக்கலாம், என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதை வைக்க போறோம். நீங்க எதுக்கு வந்து நீங்க வாங்க நாங்க செலக்ட் பண்ணி தரோம் நீங்க சொல்றீங்க? கேளுங்க சார், பேசுறத கேட்டுட்டு பேசுங்க சார். நான் முழுமையா விஷயத்த நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. நீங்க வந்து இவ்வளவு நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்களா? எதுக்கு பேசுறீங்க? நான் சொல்றது கேளுங்க. நாங்க அப்ளிகேஷன் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ தேர்ட் ரவுண்டோ நாங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி எடுத்துக்க போறோம். நீங்க எதுக்கு இதுல மெனக்கெட்டு இவ்வளவு நேரம் பேசிக்கிறீங்க? உங்களை வரணும்ன்றதுக்காக தான் சார் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா சார் பேசிட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன் நேர்ல வாங்க சொல்றீங்க? வாட்ஸ்அப் பண்ணுங்க. எந்த காலேஜ் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுவே உங்களுக்கு கவர்மெண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர்ல கிடைச்சிரும். இங்கன்னா ஒரு காலேஜ் பிடிக்கலனா கூட அடுத்த காலேஜ் மாத்திக்க முடியும். சரிங்களா? அங்க வந்து டிஎன்ஏ மூலியமா எதுவுமே மாத்த முடியாது. ஆன்லைன் கவுன்சிலிங் மூலியமா எதுவுமே மாத்த முடியாது. பிடிச்சாலும் பிடிக்கலாம் அங்க போய் தான் நகரும். ஹாஸ்டல் ஃபுட்டே நல்லா இல்லன்னா அந்த காலேஜ் எப்படி படிக்க வைப்பீங்க? அது எங்க விருப்பம் மேடம். நீ எதுக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறீங்க? அது எங்க சாய்ஸ், எங்க விருப்பம். கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி போட்டோம். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு பேசுறீங்க? தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் கால் பண்ணிருக்கோம். நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விடுங்க. வியாபாரம் பண்றீங்க. நீங்க வியாபாரமா பண்றீங்க? வியாபாரமா பண்றீங்க? நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க யார் சொல்றதுக்கு? வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுக்கோங்க. நீங்க யார் சொல்றதுக்கு? சரி போட்டுக்கோங்க. நீங்க ரெக்கார்ட் போறதா போட்டுக்கோங்க சார். என் நம்பருக்கு எதுக்கு நீங்க கால் பண்றீங்க சொல்லுங்க. நீங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணு நல்லா தெளிவா பேசுங்க. நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், கவுன்சிலிங் கூட போறாங்க. நான் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில் பண்ண போறேன். கிடைக்கிறதோ கிடைக்காதோ என்னோட விருப்பம். நீங்க எது கூப்பிடுறீங்க? நாங்க இந்த காலேஜ் எடுத்து தரோம் அதெல்லாம் சொல்றீங்க. உங்களோட விருப்பம். எனக்கு 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. வர விருப்பம் இருக்கட்டும். 1000 ஸ்டூடெண்ட்ல யாருன்னா கூப்பிடுங்க. நீங்க நான் தான் தெளிவா சொல்றேன். நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். தேர்ட் ரவுண்ட்ல வரும். நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுத்துக்க போறேன். நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க? அட்மிஷன் போட்டுருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேலைங்க அது? நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? நீங்க கவர்மெண்டா? நீங்க கவர்மெண்டா சொல்லுங்க.
நீங்க கவர்மெண்ட்டா? உங்களுக்கு என்ன வேலை இது? இந்த வாய்ஸ் ரெக்கார்டு போடுறா கண்டிப்பா நான் கேஸ் கொடுத்துருவேன். நான் கண்டிப்பா கேஸ் கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க. சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன வேலை இது? சார் வர்றதுக்கு விருப்பம் இருந்தா வாங்க சார், வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க சார். விட்டுரு. நான் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சொல்லிட்டேன். நான் கவுன்சிலிங் போட்டேன், சாய்ஸ் ஃபில் பண்ணி போட சொல்றேன். நீங்க திருப்பி பேசுனா என்ன அர்த்தம் அது? உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா தான் நான் பேசுனேன். தெரிஞ்சுக்கன்னா ஒரு எதுவும் பேசல. தப்பான விஷயம் பேசினா நீங்க பேசலாம். நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் போட்டுருக்கேன், ஆன்லைன் மூலமா நான் கவுன்சில் மூலமா பாத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க கிடைக்காது இப்படி ஒண்ணு. நீங்க ஏன் சொல்றீங்க அதெல்லாம்? நீங்க ஏன் சொல்றீங்க அதெல்லாம்? நீங்க ஏன் சொல்றீங்க அதெல்லாம்? நீ எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க? எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு ஏன் கால் பண்றீங்க? என் பையனை எங்கன்னா படிக்க வைப்பேன், படிக்க வைக்க முட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேலை இதெல்லாம்? நீங்க எப்படி வேணா வேற என்ன பண்ண நான் வியாபாரமா பண்றீங்க கூட போங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? இது மாதிரி நீங்க இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? இந்த மாதிரி போன் பண்ணி கூப்பிடுறது பேசுறதெல்லாம் நீங்க போய் எத்தனை பேர் கிளம்பிட்டா அவங்க போய் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி இது ரூல் உங்களுக்கு? விருப்பம் இல்லனா விட்டுருங்க சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க? நீங்க எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க? வராது கால் வந்தா கேளுங்க சார். இது மேல கால் வந்தா கேளுங்க. ஏன் பண்றீங்க இப்ப நீங்க? சார் உங்களுக்கு பேச விருப்பம் இருந்தாலும் பேச விருப்பம் இல்ல. உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நான் அப்ளிகேஷன் போட போறேன், நான் கவுன்சில் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க அதெல்லாம் கிடைக்காது, நீங்க அதெல்லாம் சொல்றீங்க. தெளிவா பதில் கொடுத்துட்டேன். நீங்க தெளிவா நல்ல பதில் சொல்றீங்க. அதான் தெளிவா ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் அப்ளிகேஷன் போடுறேன், கவுன்சில் மூலமா பாத்துக்கன்னு சொல்லிட்டேன். நீங்க அது இல்லைங்க இது இல்லைங்க பேச்சியா வளர்த்துட்டு போறீங்க. நீங்க காலே பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க போனை கட் பண்ணுங்க. முதல்ல போனை கட் பண்ணுங்க. நீங்க கட் பண்ணுங்க சார். உங்களுக்கு தேவை நீங்க கட் பண்ணிட்டு போங்க சார். ஏன்டா சார் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே பண்ணீங்க. வெக்கம் எல்லாம் உங்களுக்கு. நீங்க தானே பண்ணீங்க. வெக்கம் எல்லாம் உங்களுக்கு. நீங்க தானே போன் பண்ணீங்க. போனை கட் பண்ணுங்க முதல்ல. அப்புறம் நானும் பேச வேண்டியது வரும். பேசுங்க. என்ன பேச போறீங்க? பேசுங்க. உங்ககிட்ட பேசினா எனக்கு டைம் வேஸ்ட். இந்த ஆடியோ வந்து நீங்க ஃபுல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியுது அவங்க எப்படி வந்து அவங்க ஏமாத்துறாங்கன்னு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு கும்பல் வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் ஏமாத்துறதுக்கு இருக்கு. நம்ம வந்து நிறைய தடவை வந்து சோசியல் மீடியாவை பத்தி தப்பா சொல்லியிருக்கோம், உண்மைதான். ஏன்னா நிறைய ஃபேக்கல்ட்டியே வந்து அவங்க காலேஜை கூப்பிடுறாங்கன்னா அதுல கூட ஒரு தர்மம் இருக்கு. ஏன்னா அந்த ஃபேக்கல்ட்டி அவங்க ஒர்க் பண்ற காலேஜுக்கு கூப்பிடுறாங்க. ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து காலேஜ் பத்தி சொன்னாலும் அவங்க நிறைய காலேஜஸ் சொல்றாங்க. பட் அதை வந்து அன்னப்பறவை மாதிரி சூஸ் பண்றது நம்ம பொறுப்பு. ஆனா மெயினா நீங்க ஏமாறாம இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி கும்பல்கிட்ட வந்து ஏமாந்து அவங்க தரமற்ற கல்லூரியில் சேர்த்து விட்டு உங்க லைஃபை கெடுத்துருவாங்க. ஆனா அவங்க சொல்லும் போது டாப் காலேஜில் சேர்த்து விடுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க டாப் காலேஜில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால விழிப்புடன் இருந்து கவர்மெண்டோட கவுன்சிலிங் மட்டும்தான் நீங்க அட்டன் பண்ணும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல இருந்து உங்களை யாருமே கால் பண்ண மாட்டாங்க. இது 100% என்னுடைய உத்தரவாதம். யாரும் கால் பண்ண மாட்டாங்க. நீங்க யாரும் ஏமாறாதீங்க. இந்த வீடியோ எவ்வளோக்கெவ்வளோ ஷேர் பண்றீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலனாலும் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எவ்வளோக்கெவ்வளோ ஷேர் பண்ணி ஒரு மாணவனோட வாழ்க்கையை காப்பாற்றுற புண்ணியத்தை தேடிக்கோங்க. பாய்.